ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. எல்லையில் மோதல் முடிவுக்கு வந்த போதும் எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தலாம் என்ற சந்தேகத்தால் இந்திய பாதுகாப்பு படைகள் தயார் நிலையில் உள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் தொடர்வதாகவும் இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள சூழலில் பாகிஸ்தான் திடீர் தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் அல்லது தீவிரவாத அமைப்புகள் மூலமாக தாக்குதல் நடத்தலாம் என்கின்ற ஐயத்தின் காரணமாக எல்லையில் இந்திய படைகள் முழு உஷார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்திய விமானப்படையும் ட்ரோன் தாக்குதல் அல்லது ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றால் அதை தடுக்க தொடர்ச்சியாக வான் வழிகளை கண்காணித்து வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது என்றும் விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என்றும் விமானப்படை தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. இவைகளுடன் கடற்படையும் தொடர் ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திங்கட்கிழமையன்று பாகிஸ்தான் ராணுவத்தின் மூத்த அதிகாரி இந்திய ராணுவ அதிகாரியை தொடர்பு கொள்வார் என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போது அத்துமீறல்கள் தொடர்பாகவும் சண்டை நிறுத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய சூழலில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மீண்டும் உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித் தோவல் ஆகியோருடன் முப்படைகளின் தளபதிகள் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர். அப்போது எல்லையில் உள்ள கள நிலவரம் குறித்து பிரதமர் மோடிக்கு தெரிவிக்கப்பட்டது. குண்டுவீச்சால் பாதிக்கப்பட்ட பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் எல்லைப் பகுதிகளில் உள்ள தங்கள் இல்லங்களுக்கு திரும்புவது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். இதனிடையே அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸிடம் பேசும்போது பாகிஸ்தான் தாக்கினால் பதில் தாக்குதல் நடத்தப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.